இயற்கைக்கு மிஞ்சின அழகும் எதுவும் இல்லை, அதே போல் இயற்கைக்கு மிஞ்சின ஆபத்தும் எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இதுவுமே கூட. ஏன்னா அப்படி அலைக்கால் வந்து ஆர்ப்பரிச்சிட்டு வருது அப்படிங்கும்போது அதை பார்த்துட்டு தப்பிச்சு ஓடாமல் செல்ஃப் எடுத்துட்டு நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் வந்து தைரியசாலியா இல்லை அடிமுட்டாளான்னு தெரில. இவ்வளோ பெரிய காரவே கரப்பா முச்சு மாதிரி கவுத்து போட்டு இழுத்துட்டு போதும், அந்த தண்ணியோட வேகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்கே காற்று மட்டும் இவ்வளோ வேகமாக அடிக்கலைங்க, கூடவே சேர்ந்து அந்த ஆலங்கட்டி மலைன்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா, அதுவுமே கூட பேஞ்சிட்டு இருக்கு. அந்த ஸ்விம்மிங் பூல் அந்த கட்டி விழுவும்போது தண்ணி எப்படி கொதிக்குதுன்னு பார்த்தாவே தெரியும் அது எவ்வளோ ஃபோர்ஸாக மேலே வந்து விழுவுது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏதோ பாலத்து வரமாக கட்டின வீடு கிடையாதுங்க, எங்கேயோ கடந்த வீட்டை பாலத்து வரைக்கும் இழுத்து வந்திருக்கு. இங்கே பாலத்தை முட்டி நிற்குது. இப்போ எப்படி நொறுக்கி பாலத்துக்குள்ளே இழுத்துட்டு போகுதுன்னு பாருங்கள், பிரமிப்பாக இருக்குது. அழகு கொட்டி கிடக்கிற மலைகளில் தாங்க இதே மாதிரி ஆபத்தும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மழை காலத்தில் நீங்கள் மலை ஏறும்போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட் நடக்கிறது ரொம்பவே அதிகம். இந்த இடத்துல ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தட்டி விட்டு பாருங்கள். உங்களில் பல பேர் அந்த பறந்து போன கூரையை தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய டொர்னாடோ சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய புயல் அடிக்கும்போது நம்ம காருக்குள்ளே தான் இருக்கோம், நம்ம பக்கா சேஃப் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய மரத்துக்குள்ளே பூந்து ஈஸியாக போயிட முடியும்னு நினச்சார் போல இருக்கு அவர். ஆக்சுவலாக இவர் போய் விழுக வேண்டியது, அவர் முந்திக்கிட்டாரு. எப்பா வீடியோ ஷேக் ஆகும், நல்லா வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லி என்னை திட்டாதீங்க. அங்கே பாருங்கள் பாலமே மொத்த பாலமே ஷேக் ஆகிட்டு இருக்கு, நல்லா உழுந்து போல இருக்குது. ஏண்டா அடிக்கிற காற்றுக்கு இவங்கெல்லாம் முசரை கையில் பிடிச்சி நின்றுருக்கான், நீ என்னன்னா செல்ஃபோனை கையில் பிடிச்சி செல்ஃபி எடுத்து நின்றுருக்குற. இந்த சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா பேப்பரில் கப்பல் செஞ்சு ஆற்றுல மிதக்குடுவாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு காரும் மிதந்து போயிட்டுருக்கு பாருங்கள். அதுக்கு எத்தனை கார் போகுது பாருங்கள். இது சும்மா காற்றுகளெல்லாம் பறந்து விழுவுலுங்க, ஆலங்கட்டி மலை பெய்கிற வேகத்துக்கு அது விழுந்த ஃபோர்ஸுக்கெல்லாம் தனித்தனியாக கழுண்டு பறந்துட்டு இருக்கு. அங்கே பாருங்கள் மேலேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா ஃபோர்ஸாக விழுவும், அப்படியே அட்டைகளில் பொத்துட்டு வருது பாருங்கள். அதெல்லாம் அந்த பல வேலாம் பறந்துட்டு வருது. இதை பார்த்தா வீதியில் ஏதோ மழை தண்ணி வெள்ளம் மாதிரி பாஞ்சு வர மாதிரி தெரிலங்க. ஆற்றுக்கு நடுவில் ஒவ்வொருத்தரும் வீடு கட்டி வச்சிருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோ தண்ணி ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு, வீட்டில் அவ்வளோ ஹைட்டுக்கு போகுது பாருங்கள். வெறும் 5 செகண்டில் மொத்த கப்பலுமே காணாமல் போயிடுச்சு பாருங்கள். இந்த தண்ணி போகிற வேகத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது, அவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. எது சிக்கினாலும் இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் போல இருக்குது. இதை பார்த்ததுக்கப்புறம் யாராவது பீச் வியூவில் ஒரு அப்பார்ட்மெண்ட் கேட்பீங்களா? வாய்ப்பே இல்லை. ரெடி, 1 2 3.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற மஞ்சள் வீடுமே உள்ளே போக போகுது. ஆஹா! ஃப்ளைட்டே இழுத்துட்டு போகுது பாருங்க. அதுவும் ஒன்று மட்டும் இல்லைங்க, அங்கே சுற்றி பாருங்கள், அங்கே இருக்கிறது அத்தனையுமே ஃப்ளைட்டுக்கு தான். மழை பெய்யும்போது ஏன் மரத்துக்கடியில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க சொன்னாங்கன்னு இப்போ பாருங்க தெரியும். அங்கே யாராவது நின்றுருந்தாங்கன்னா அவ்வளோதான், க்ளோஸ். இன்னும் எவ்வளோ நேரம் இந்த பஸ்ஸுக்குள்ளே எங்களால் தாக்கி பிடிக்க முடியும்னு தெரில. ஏன்னா பாருங்கள், ஆல்மோஸ்ட் பஸ்ஸில் பாதி பஸ் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அதுவும் தண்ணி போகிற வேகத்துக்கு சர்வை பண்ண முடியுமாங்கிறது ரொம்பவே டவுட் தான். இந்த வீட்டை அப்படியே நான் மறைய வைக்கிறேன் பாருங்களேன். ஜி பூம் பா, அவ்வளோதான், காணாம போச்சு.